தீவுகளே, எனக்கு செவிகொடுங்கள். அதிகாரம் 49. தீவுகளே, எனக்கு செவிகொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வேர்த்தமுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஏசாயா 48வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தாருக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் தம்முடைய தீர்க்க தரிசன செய்தியை வெளிப்படுத்துகிறார். யாக்கோபின் வம்சத்தாரை கேளுங்கள் என்றும், யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு என்றும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் தீவுகளே, எனக்கு செவிகொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீவுகள் என்னும் வார்த்தை புறஜாதியாரை குறிக்கிறது. ஜாதிகளுடைய தீவுகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தூர தேசத்தை சேர்ந்தவர்கள். புறஜாதி ஜனங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். மீட்பரை பற்றிய செய்தி புறஜாதியாருக்கும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி யூத ஜனத்தார் மத்தியிலே அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ கர்த்தருடைய நற்செய்தியை கேட்காதபடிக்கு தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு செவிடர்களாய் இருந்தார்கள். கர்த்தரின் நற்செய்தி புறஜாதியார் மத்தியில் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். கர்த்தர் புறஜாதியாரை பற்றி சொல்லும்போது, தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவருக்கு சர்வ சிருஷ்டிகள் மீதும் அதிகாரம் உள்ளது. இஸ்ரவேலின் பரிசுத்தரே மனுப்புத்திரருக்கு மீட்பராக இருக்கிறார். அவரே ஆத்தும மீட்பின் காரண கர்த்தா. கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தம்முடைய தெய்வீக அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். சேனைகளின் கர்த்தரே மனுக்குலத்திற்கு மீட்பரை நியமித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இந்த வாக்கியம் மீட்பர் சொல்லுகிற வாக்கியமாகும். பிதாவாகிய தேவனே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் பிதாவானவர் அவரை அழைத்தார். மீட்பர் தம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கையிலேயே கர்த்தர் மீட்பரின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாய் இருந்தபோதே தேவதூதன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. தீர்க்கதரிசிகளும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஏசாயா இந்த வாக்கியத்தில் தம்மை பற்றி சொல்லுகிறார் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியும் தம்மை பற்றி சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று சொல்லுகிறார். எரேமியா 1:4-5. இந்த வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் பவுலும் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும்போது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 1:15. சேனைகளின் கர்த்தரே தம்முடைய மீட்பரை ஊழியத்திற்கு அழைத்தவர். அவரே அந்த ஊழியத்திற்கு அவரை தகுதிப்படுத்துகிறவர். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார் என்று ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்தகார சக்திகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். சாத்தானை ஜெயிக்க வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது. நாம் கர்த்தருடைய சேனையில் நம்மை நல்ல போர் சேவகர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவரை விட்டு பிரிந்து போய் இருக்கிற முரட்டாட்டமான ஜனங்களை கர்த்தரிடத்தில் திரும்ப அழைத்து வர வேண்டும். இந்த யுத்தம் உலக பிரகாரமான யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரெயர் 4:12. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தையே நாம் பயன்படுத்த வேண்டிய பட்டயம். இந்த பட்டயத்தை கையினால் அழுத்த முடியாது. இதை நம்முடைய வாயினால் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை எந்த ஊழியத்திற்காக அழைத்தாரோ அந்த ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர் அவரை தகுதிப்படுத்துகிறார். அவரை தமது கரத்தின் நிழலினால் மறைக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் அவருடைய கரத்தின் நிழலினால் மறைவாய் இருக்க வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் பிரஜாதியாரின் ரட்சிப்பும் வெளிப்படுத்தப்படாத மறைபொருளாய் இருந்தது. இவையெல்லாம் மார்க்க பிரமாணங்களில் நிழலாய் இருந்தது. இந்த நிழலில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மறைவாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்து சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்து சம்பவங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தரே தாம் தெரிந்து கொண்ட ஊழியக்காரரை பாதுகாக்கிறார். தாவீதின் வம்சத்தார் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினால் பாதுகாக்கப்பட்டார்கள். தாவீதின் வித்தில் கர்த்தருடைய சந்ததியாருக்கு ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் தாவீதின் குடும்பத்தாரை தமது கரத்தின் நிழலினால் மறைத்து பாதுகாத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருந்தபோதே ஏரோது ராஜா அவரை கொன்று போட முயற்சி பண்ணினான். இயேசு கிறிஸ்துவை தமது கரத்தின் நிழலினால் மறைத்தார், அவரை பாதுகாத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்லுகிறார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவானவரை பிதாவானவர் ஆதரிக்கிறார். அவர் பிதாவின் நேசகுமாரன். கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் வார்த்தை இஸ்ரவேல் தேசத்தாரையும் குறிக்கும். இந்த வார்த்தை ஆவிக்குரிய இஸ்ரவேலையும் குறிக்கும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோருமே அவருடைய தாசர்களாகவும் அவருக்கு பிரியமான இஸ்ரவேலாகவும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தபோது ஆரம்பத்திலே அவருக்கு சோர்வுகளும் ஏமாற்றங்களும் உண்டாயிற்று. விருதாவாய் உழைக்கிறேன் என்றும் வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் என்றும் ஏசாயா வேதனையோடு சொல்லுகிறார். தங்கள் ஆத்மாவை குறித்து கவலை இல்லாதிருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை அசட்டை பண்ணுவார்கள். அவர்களுக்கு ஆத்ம ரட்சிப்பு கிடைக்காது. ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் அந்நியர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் அவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காமல் அசட்டை பண்ணுவார்கள். அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது ஊழியக்காரர்களுக்கும் சோர்வு உண்டாகும். ஏசாயா அப்படிப்பட்ட கடின இருதயமுள்ள ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து சோர்ந்து போய் இருக்கிறார். விருதாவாய் உழைக்கிறேன்,
வீணும் வியர்த்தமுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன் என்று ஏசாயா மனசோர்வோடு சொல்லுகிறார். எல்லா ஊழியக்காரர்களுக்குமே தங்கள் ஊழியத்தில் சோர்வு வருகிறது. ஏசாயாவைப் போலவே எரேமியாவும் ஒரு சமயம் தன்னுடைய ஊழிய பாதையில் சோர்ந்து போனார். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிற்று என்று எரேமியாவும் மனவேதனையோடு சொல்லுகிறார். எரேமியா 20:9. கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் அநேகருக்கு தங்கள் ஊழிய பாதையில் இதுபோன்ற சோர்வு வருகிறது. அவர்கள் கர்த்தருக்காக உண்மையாயும் கடினமாயும் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் ஏனோ தானோ வென்று அசட்டையாய் ஊழியம் செய்வதில்லை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்கள். தங்களுடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு பயன்படுத்துகிறார்கள். முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் சோர்வு வந்துவிடுகிறது. ஜனங்கள் மனம் திரும்பாமல் முரட்டாட்டமாய் ஜீவிப்பதை பார்த்து ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகிறார்கள். தாங்கள் விருதாவாய் உழைக்கிறோமோ என்னும் கவலையும் தங்கள் பலனை வீணும் வியர்த்தமுமாய் செலவழிக்கிறோமோ என்னும் சந்தேகமும் வந்துவிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி யூத ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அவர்களோ கர்த்தரை நம்பவும் இல்லை, தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பவும் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஏசாயாவின் ஊழியம் அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாம் செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். யூதர்கள் வசிக்கிற ஒவ்வொரு கிராமத்திற்கும் போனார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவும் எடுத்துச் சொன்னார். கடினமாய் உழைத்தார். தம்முடைய பலனை செலவு பண்ணினார். ஆனால் யூதர்களுடைய பிரபுக்களும் யூத ஜனத்தாரும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். நம்முடைய ஊழிய பாதையிலும் இப்படிப்பட்ட அனுபவம் வரும்போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அதே அனுபவமே நமக்கும் வந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தில் சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நினைத்து பார்த்து தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் உண்மையோடும் ஊழியம் செய்யும்போது அவர்கள் ஒருபோதும் கலங்க தேவையில்லை. தன்னுடைய ஊழியம் விருதாவாய் போயிற்றோ என்றும் தன்னுடைய பலன் வீணும் வியர்த்தமுமாய் செலவழிக்கப்பட்டதோ என்றும் ஏசாயா வேதனையோடு நினைத்து பார்க்கிறார். அதே வேளையில் அவர் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே தான் ஊழியம் செய்வதையும் நினைத்து ஏசாயா கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொள்கிறார். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று ஏசாயா விசுவாசத்தோடு சொல்லுகிறார். ஏசாயா கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய ஆறுதல் அவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லோருக்கும் கிடைக்கும். அவர்களுடைய ஊழியத்தில் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காவிட்டாலும் ஊழியத்தில் வளர்ச்சியும் பெருக்கமும் உண்டாகவில்லை என்றாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் தைரியமாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் கர்த்தரோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களை அழைத்த கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள். கர்த்தரும் நம் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது சாத்தானால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் அவருடைய பண்ணையில் அவருக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். ஏசாயா இதை தியானித்து பார்த்து என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்றும் என் பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது என்றும் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நாம் ஊழிய பாதையில் எந்த வழியாய் போக வேண்டும் என்றும் நாம் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை கர்த்தரே தீர்மானம் பண்ணுகிறார். நம்முடைய நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாலும் அவர்கள் சுவிசேஷத்திற்கு செவிகொடாமல் அழிவின் பாதையிலே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தப்பழி நம்மேல் சுமராது. அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே காரணம். மரணம் அவர்களுடைய பாவத்திற்கு அவர்களுக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நம்முடைய உழைப்பு ஒருவேளை விருதாவாய் போகலாம்.
ஊழியத்திலே நாம் செலவழிக்கிற பலன் ஒருவேளை வீணும் வியர்த்தமுமாய் போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒருபோதும் விருதாவாய் போவதில்லை. அவர்கள் ஒருபோதும் வீணும் வியர்த்தமுமாய் போவதில்லை. ஏனெனில் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர் கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள். ஊழியக்காரருடைய நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வீணான மனுஷர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தினாலும் அவர்கள் மீது தூஷண வார்த்தைகளை பேசினாலும் நம்முடைய நியாயம் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியின் பிரகாரம் நம்மை நியாயம் தீர்ப்பார். ஊழியம் கர்த்தருடையது. நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். கர்த்தருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து நாம் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார். நாம் செய்கிற ஊழியத்திலே விருத்தியையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தருடைய சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. நாம் கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து ஊழியம் செய்யும்போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்துவிட்டு அவருக்காக நாம் தொடர்ந்து உண்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரிடமிருந்து இன்னும் புதிய செய்திகளை பெற்றுக்கொள்கிறார். கர்த்தரே ஏசாயாவை தம்முடைய தாசனாகவும் தம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரராகவும் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் உருவாக்குவார். தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்துவார், ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தர் நம்மை எப்படி உருவாக்குகிறார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ரகசியம் மற்றவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நம்மை உருவாக்குகிறார். ஏசாயா இந்த சத்தியத்தை சொல்லும்போது, நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தரிடத்தில் திருப்பி அழைத்து வர வேண்டும். இதுவே ஏசாயாவின் ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஏசாயாவின் ஊழியம் அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரியமான தாசர். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். யாக்கோபின் சந்ததியார் கர்த்தரை விட்டு பிரிந்து போய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தரிடத்தில் திருப்புகிற ஊழியம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச பிரகாரமாக யாக்கோபின் சந்ததியாராய் இருக்கிறவர்களை கர்த்தரிடத்தில் திருப்பி கொண்டு வர வேண்டும். அவர்கள் சேனைகளின் கர்த்தரை ஆராதியாமல் அவரை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வீட்டாரில் காணாமற் போன ஆடுகளாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே முதலாவதாக அனுப்பப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரோ இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி யாக்கோபின் வீட்டார் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவர்களோ கர்த்தரிடத்தில் திரும்பி வராமல் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலோ சேராதே போகிறது என்று ஏசாயா வேதனையோடு சொல்லுகிறார். யாக்கோபு கர்த்தரிடத்தில் திரும்பாவிட்டாலும் ஏசாயா கர்த்தருடைய பார்வையில் கனமடைவார். ஏசாயாவின் தேவன் அவருக்கு பலனாய் இருப்பார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவர்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து விட்டார்கள். யூதர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பவும் சேராமல் போய்விட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்து கனமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் அவர் நடப்பித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து யூதர்களில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். ஆனாலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பல சமயங்களில் கனமடையச் செய்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போதும் மறுரூப மலையிலே கிறிஸ்துவானவர் மறுரூபமான போதும் பிதாவானவர் வானத்திலிருந்து தம்முடைய குமாரனை கனம் பண்ணி அவரை பற்றி மகிமையான வார்த்தைகளை சொன்னார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணிய போது பிதாவானவர் தம்முடைய தூதர்களை அவருக்கு ஊழியம் செய்வதற்காக அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது யூத ஜனங்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் அவமானமான மரணமாக இருந்தது. பிதாவானவரோ அவமானமான சிலுவை மரணத்தை மகிமையான மரணமாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபோது அவர் கர்த்தருடைய பார்வையில் இன்னும் அதிகமாய் கனமடைந்தார். இயேசு கிறிஸ்து பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்த போது
பிதாவாகிய தேவனே அவருக்கு பலனாக இருந்தார். ஆகையினால் கிறிஸ்துவானவருக்கு ஊழியத்திலே நெருக்கங்கள் உண்டான போது அவர் தோற்று போகவும் இல்லை, சோர்வடையவும் இல்லை. கிறிஸ்துவை பலப்படுத்துவதற்கு பிதாவானவர் ஒரு தேவதூதனை பரலோகத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பினார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. லூக்கா 22:42 முதல் 44 வரை. கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் சோர்ந்து போனாலும் கீழே விழுந்து விடுவதில்லை. அவர்களுடைய உழைப்பு விருதாவாய் போனது போல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை புறக்கணியாமல் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய பார்வையில் கனமடைவார்கள். கர்த்தர் அவர்களுடைய பலனாய் இருப்பார். கர்த்தருக்காக நாம் உண்மையாய் ஊழியம் செய்யும் போது நம்முடைய ஊழியத்தை ஜனங்கள் அங்கீகரிக்காவிட்டாலும் கர்த்தர் நம்மை தம்முடைய தாசனாக அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷம் உலகத்தின் பார்வைக்கு கனமுள்ளதாக இருக்கும். எல்லா தேசத்தாரும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்புவார்கள். யாக்கோபை கர்த்தரிடத்தில் திருப்புவதே மேசியாவின் ஊழியம். இது கர்த்தருக்கு அற்ப காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்புவதும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை தம்மிடத்தில் திருப்புவதும் கர்த்தருக்கு அற்ப காரியமாக இருக்கிறது. தம்முடைய ஊழியக்காரர்களை தம்முடைய தாசர்களாக வைத்திருப்பதும் கர்த்தருக்கு அற்ப காரியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்துகிறார். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தின் பிரகாரமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார். அவரே உலக இரட்சகராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருந்தபோது அவருடைய பெற்றோர் அவரை எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்போது சிமியோன் பாலகனாகிய இயேசுவை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். லூக்கா 2:30 முதல் 32 வரை. பவுலும் பர்னபாவும் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார்கள். ஆனால் யூதர்களோ அவர்களை விரோதித்து தூஷித்தார்கள். அப்போது அவர்கள் இருவரும் புறஜாதியாரிடத்தில் ஊழியம் செய்ய போகிறோம் என்று சொல்லி இந்த வாக்கியத்தை மேற்கோளாகச் சொன்னார்கள். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அப்போஸ்தலர் 13:47. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையில் மகிமையுள்ளவர். அவரே கனமுள்ளவர். அவரே புறஜாதியார் மத்தியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர். யாக்கோபின் கோத்திரத்தாராகிய யூதர்களை கர்த்தரிடத்தில் திருப்புவதை விட புறஜாதியார் மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது கிறிஸ்துவுக்கு மகிமை உள்ளதாகவும் கனமுள்ளதாகவும் இருக்கிறது. ஏசாயா இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. மீதமுள்ள பகுதி இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் தொடர்ந்து நிறைவேறும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்தார். நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கினார். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்தார். என்னை துலக்கமான அம்பாக்கினார். என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் என்றார். அவர் என்னை நோக்கி இஸ்ரவேலே என்றார். அவர் என்னை நோக்கி நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போனாலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன்.
கர்த்தர் மேசியாவை தெரிந்து கொண்டார். அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுப்பேன். இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவாய். இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு வரவழைப்பாய். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். ராஜாக்கள் கண்டு எழுந்திருப்பார்கள், பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். நீர் பூமியை சீர்படுத்துவீர், பாழாய் கிடைக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவீர். நான் உம்மை காப்பாற்றுவேன், உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழி ஓரங்களிலே மேய்வார்கள். அவர்கள் பசியாய் இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதுமில்லை. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் பிதாவாகிய தேவன் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவார். என் பாதைகள் உயர்த்தப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை பூமியின் எல்லா பாகங்களில் இருந்தும் கூட்டிச் சேர்ப்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நான் என் ஜனங்களை மறப்பதில்லை. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் கூட்டிச் சேர்க்கப்பட்டு சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் அணிவது போல் சீயோனிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் வந்து சேர்வார்கள். மணமகள் அணிந்து கொள்வது போல் சீயோன் அவர்களை அணிந்து கொள்வார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது என்பார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் என்பாய். ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கைத்தாதிகளுமாயிருப்பார்கள். அவர்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடுவேன். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவர்களை தண்டிப்பேன். அவர்கள் விதைத்ததை அறுப்பார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். மேலே கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் யார் மூலமாக நிறைவேறும் என்பதில் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. சபையின் மூலமாகவும் இஸ்ரவேல் மூலமாகவும் ஏசாயாவின் மூலமாகவும் அல்லது மேசியாவின் மூலமாகவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று வேத பண்டிதர்கள் பலவிதமாக கருத்து கூறுகிறார்கள். இவையெல்லாம் மேசியாவின் மூலமாக நிறைவேறும் என்பதே அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான வியாக்கியானமாகும். இதற்கான காரணங்கள்: தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் வாக்கியமாகும். ஏசாயா 49 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் சபையையோ இஸ்ரவேல் தேசத்தையோ ஏசாயாவையோ குறிக்கவில்லை. இவை மேசியாவை மாத்திரமே குறிக்கின்றன. கர்த்தருடைய தாசனின் ஊழியங்களை பற்றி ஏசாயா 49 5 6 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. யாக்கோபை இவர் கர்த்தரிடத்தில் திருப்புவார், இஸ்ரவேல் கோத்திரத்தாரை உயர்த்துவார், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை மறுபடியும் தேசமாக ஸ்தாபிப்பார். இவையெல்லாம் மேசியாவின் ஊழியங்களாகும். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் என்னும் வாக்கியம் மேசியாவை குறிக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்தது பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் மேசியாவை குறித்தே கூறியிருக்கிறார். நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் மேசியாவை குறித்தே கூறியிருக்கிறார். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் கூறும் ஊழியம் மேசியாவிற்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49 5 6 12 ஆகிய வசனங்களில் முன் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் மேசியாவே இஸ்ரவேல் ஜனத்தாரை மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப் போகிறவர்.
மேலே கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் அனைத்தையும் சபையோ இஸ்ரவேல் தேசமோ ஏசாயாவோ நிறைவேற்றப் போவதில்லை. மேசியா மாத்திரமே இவற்றையெல்லாம் நிறைவேற்றப் போகிறவர். ஆகையினால் ஏசாயா 49 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் மேசியாவை பற்றியே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தீவுகளே எனக்கு செவிகொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள், வானங்களே கெம்பீரத்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். இஸ்ரவேல் தேசத்தாரை கர்த்தரிடத்தில் திரும்பவும் அழைத்து வருவதற்கு மேசியா துலக்கமான அன்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். மேசியா அவர்களை பாதுகாப்பார், அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து அவர்களை மீட்பார். ஏசாயா 49 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கும் காரியங்களை மேசியா நிறைவேற்றுவார். அவர் இஸ்ரவேல் என்றும் அழைக்கப்படுகிறார். யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டபடியினால் கர்த்தர் அவனை இஸ்ரவேல் என்று அழைத்தார். அதுபோலவே கர்த்தர் மேசியாவை இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். மேசியாவும் தம்முடைய சத்துருக்களையெல்லாம் மேற்கொண்டு வெற்றி சிறப்பார். மேசியாவின் கிரியை. ஏசாயா 49 7வது வசனத்தில் மேசியாவை பற்றி கூறப்பட்டிருக்கும் போது அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மேசியாவின் ஊழியம் வெற்றி பெறவில்லை என்று முடிவு பண்ணிவிடக்கூடாது. தம்முடைய ஊழியத்தின் இறுதி முடிவை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று மேசியா கர்த்தர் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் சோர்ந்து போகவில்லை. தம்மை தேவனிடத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்தார். தம்முடைய நாமம், திட்டம், கிரியை எல்லாவற்றையும் மேசியா கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜீவித்தார். தம்முடைய நியாயமும் பலனும் கர்த்தரிடத்தில் இருப்பதாக மேசியா அறிவிக்கிறார். மேசியாவின் ஊழியத்தை இவ்வாறு விவரிக்கலாம்: கர்த்தருடைய தாசனாக இருப்பது, இஸ்ரவேலை தேவனிடத்தில் திரும்ப அழைத்து வருவது, இஸ்ரவேல் கோத்திரத்தாரை எழுப்புவது, இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்புவது, புறஜாதிகளுக்கு ஒளியாக இருப்பது, பூமியின் கடைசி பரியந்தம் இரட்சிப்பாக இருப்பது, ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக இருப்பது, பூமியை சீர்படுத்துவது, பாழாய் கிடைக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவது, கட்டுண்டவர்களை விடுவிப்பது, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு அழைத்து வருவது, ஜனங்களை வழிநடத்துவது. மேசியாவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பு. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்தார். நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேல் இன்னும் கூட்டிச் சேர்க்கப்படவில்லை. வருங்காலத்தில் அவர்களை மேசியா கூட்டிச் சேர்ப்பார். மேசியா யாக்கோபின் கோத்திரத்தாரை கூட்டிச் சேர்ப்பார். இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது மேசியா யாக்கோபின் கோத்திரத்தாரை கூட்டிச் சேர்த்த பின்பே கனமடைவார். இல்லை என்றால் கனமடைய மாட்டார். இதற்கு முன்பு அவர் கனமடைந்திருந்ததில்லை என்பது போன்று பொருள்படுகிறது. ஆனால் மேசியா எப்போதுமே கனமுள்ளவர். இஸ்ரவேலுக்கு என்ன நேர்ந்தாலும் மேசியா கனமுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிரியைகளினால் கனமடைவதில்லை. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருப்பதினால் கனமடைந்திருக்கிறவர். அதுபோல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களையும் கனப்படுத்துகிறார். அவர்களுடைய ஊழியங்களின் சாமர்த்தியங்களினாலும் ஜெயங்களினாலும் கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர்கள் தங்களுடைய இருதயங்களை ஒப்புக் கொடுத்ததன் நிமித்தமாகவே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறார். இஸ்ரவேலர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ மேசியாவை ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தினார். மேசியா கர்த்தருக்கு தாசனாக இருப்பது அற்ப காரியம் அல்ல, அது பெரிய காரியமாகும். செப்துவஜின் மொழிபெயர்ப்பில் இந்த வாக்கியம் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது பெரிய காரியமாய் இருக்கிறது என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது.